ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 5. இதோட டைட்டில் என்ன அப்படின்னா தோஸ் ஹார்ஸ் தட் வித் ஜென்டில் ஒர்க் டிட் ஃப்ரேம். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த சானட்டும் ப்ரோக்ரியேஷன் சானட் இல்லை அப்படின்னா ஃபேரிட் சானட்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரியேஷன் சானட்னா என்ன அப்படின்னா, இவர் ஷேக்ஸ்பியர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்காக எழுதியிருப்பார். அவரோட ஃப்ரெண்டோட நேம் மென்ஷன் பண்ணாமல் என்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபேரியட்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 1 to 126 சானட்ஸை வந்து ஃபேரிட் சானட்ஸ்னும், ஃபஸ்ட்டு 17 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருப்பார். மேரேஜ் பண்ணி சில்ட்ரன்ஸ் வந்து உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு சொல்கிற மாதிரி இந்த சானட்ஸ்னு எழுதுனதுனால இது ப்ரோக்ரியேஷன் சானட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ போயம் லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன், தோஸ் ஹார்ஸ் தட் வித் ஜென்டில் ஒர்க் டிட் ஃப்ரேம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ஸ் அப்படிங்கிறது டைமை ரெஃபர் பண்ணுது. அதாவது நம்ம லைஃப்பில் டைம் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குறாங்களோ அந்த மாதிரி டைம் வந்து ஜென்டிலாக நம்மளோட பியூட்டியை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. த லவ்லி கேஸ் வேர் எவரி ஐ டூத் வெல். அப்படி டைம் பண்ண அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லா ஐஸுமே ஒரு மாதிரி அட்டென்ஷன் கொடுத்து அந்த அட்ராக்டிவ் ஃபேஸ், அந்த லவ்லி ஃபேஸை வந்து பார்க்குறாங்களாமா. நெக்ஸ்ட்டு, வில் பிளே தி டைரன்ஸ் டு தி வெரி சேம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த டைம் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பியூட்டி கொடுக்குதோ அதே டைம் நமக்கு எனிமியாக மாதிரி அதே பியூட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த டைம் நமக்கு பியூட்டியை கொடுக்குதோ அந்த டைம் அதே பியூட்டியை எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட யங் ஏஜையும் ஓல்ட் ஏஜையும் சொல்கிற மாதிரி, அதாவது இங்கே பேரடாக்ஸாக சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அண்ட் தட் அன்ஃபேர் விச் ஃபேர்லி டூத் எக்ஸல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எது வந்து இப்போ ஃபேர் அதாவது பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அது வந்து நாளைக்கே அன்ஃபேர் அக்லியாக மாறிடும். இப்போ வந்து நம்ம பியூட்டின்னு நினச்சிட்டு இருக்கிறது நாளைக்கு வந்து அக்லியாக மாறும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் நெவர் ரெஸ்டிங் டைம் லீட் சம்மர் ஆன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சம்மர்னு ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட அடல்ட்ஹுட், அதாவது எந்த டைம் பீரியடில் வந்து நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூத்தாக இருக்கோமோ அந்த டைம் ரெஃபர் பண்ணது வந்து சம்மர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் வந்து எப்பயும் நிற்காது. அது வந்து நம்ம இப்போ இது பிறக்கிறதுலேருந்து நம்ம இறக்குற வரலும் ஃபார்வேர்டு அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து சம்மர் அந்த சீசன் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். டு ஹைடியஸ் வின்டர் அண்ட் கன்ஃபவுண்ட்ஸ் ஹிம் தேர். இந்த இடத்துல வந்து வின்டர்னு சொல்கிறது அந்த சம்மருக்கு அடுத்தது, அதாவது சம்மரில் வந்து நிறைய பிளான்ட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் உருவாகிற டைம். அதே வின்டர்னா ஃபுல்லாக பனி வரும்போது அந்த செடி கொடியெல்லாம் எதுவுமே வளராது. அதாவது அந்த சம்மரை டெஸ்ட்ராய் பண்ணுற வர வின்டர் மாதிரி. ஸோ இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பியூட்டியை டெஸ்ட்ராய் பண்ண வந்து நம்மளோட ஓல்ட் ஏஜ் மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபவுண்ட்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஸ்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா டெஸ்ட்ராய்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம யூத்ஃபுல்லாக இருக்க அந்த சம்மரை இந்த மாதிரி வின்டர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, sap checked with frost and lusty leaves quite gone. பியூட்டி ஓவர் ஸ்னோட் அண்ட் பேர்னஸ் எவ்ரிவேர். இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து வின்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன சின்ன துளிர்லாம் விட்டுருக்கும் இல்லையா மரத்தில், அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படின்னா அந்த ஈரப்பதம் பனியெல்லாம் போய் அந்த செடி மேலே வர்றதுனால அது வந்து புதுசாக எந்த ஒரு தலைச்சலும் வராது. நெக்ஸ்ட்டு, ஏற்கனவே இருக்கிற லீவ்ஸும் சரி, அந்த மாதிரி புதுசாக தலைச்சல் வந்த லீவ்ஸும் சரி, அதுவும் செத்துரும். ஸோ இந்த மாதிரி வின்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சாப்லிங்ஸ் வந்து புதுசாக உருவாகாது. அதை வந்து அந்த வின்டரில் இருக்க அந்த ஃப்ராஸ்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட அடல்ட்ஹுட் எவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் ஓல்டேஜ் அப்படிங்கிற அந்த வின்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடல்ட்ஹுட்டில் இருக்க அந்த பியூட்டியை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பியூட்டி ஓவர் ஸ்னோட் அண்ட் பேர்னஸ் எவ்ரிவேர் அப்படின்னா, இப்படி வந்து அது அடுத்த கட்டத்துக்கு வர முடியாமல் ஸ்டாப் பண்ணிடுது இல்லையா. ஸோ அந்த பியூட்டி வந்து ஓவர் ஸ்னோடு, அது மேலே வந்து பனி படர்ந்த மாதிரி நின்றும். அதனால ஒன்லி பேர்னஸ் மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தென் வேர் நாட் சம்மர்ஸ் டிஸ்டிலேஷன் லெஃப்ட் ஏ லிக்விட் ப்ரெசனர் பெண்ட் இன் வால்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகே, இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்டிலேஷன் அப்படின்னா நம்ம பர்ஃப்யூம்குள்ள ஒரு எசன்ஸ் இருக்கும் இல்லையா, லிக்விட் எசன்ஸ், அதுதான் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை சம்மர் அதோட டிஸ்டிலேஷனை ஒரு கிளாஸ்குள்ளே லிக்விடாக வந்து ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, பியூட்டிஸ் எஃபெக்ட் வித் பியூட்டி வேர் பெரெஃப்ட் நார் நோ ரெமெம்பரன்ஸ் வாட் இட் வாஸ். ஓகே,
அந்த சம்மரோட பியூட்டி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். பெரஃப்ட் அப்படின்னா டெஸ்ட்ராய்னு அர்த்தம். அதாவது அந்த சம்மரோட பியூட்டி அதுக்குள்ளேயே, அந்த பியூட்டிக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும், வெளியே எங்கேயும் போகாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதை பற்றி எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் போயிடும். நார் இட் நார் நோ ரிமெம்பரன்ஸ் வாட் இட் வாஸ். அது எவ்வளோ அழகாக இருந்தாலுமே அது ரிமெம்பரன்ஸே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நீ வந்து மேரேஜே பண்ணாமல் இருந்த, உன்னோட பியூட்டியை வந்து ஷேர் பண்ணாமல் இருந்த அப்படின்னா அது வந்து உனக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும். அதை வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனில் இப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பர்சன் இருந்தாங்கன்னு எந்த ஒரு ரிமெம்பரன்ஸுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மரை வந்து இவரு கூட அவரோட ஃப்ரெண்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி சம்மர் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் அந்த டிஸ்டிலேஷனை ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அதோட பியூட்டி அதுக்குள்ளேயே அழிஞ்சிருமோ, அந்த மாதிரி நீயும் மேரேஜ் பண்ணாமல் உனக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரல அப்படின்னா இதே மாதிரி தான் உன்னோட பியூட்டியும் உனக்குள்ளேயே அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ளார்ஸ் டிஸ்டல்டு தோ தே வித் வின்டர் மீட் லீஸ் பட் தர் ஷோ தர் சப்ஸ்டன்ஸ் ஸ்டில் லைவ் ஸ்வீட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே என்ன சொன்னாங்க, சம்மர் அதோட டிஸ்டிலேஷனை ப்ரிசர்வ் பண்ணலை அப்படின்னா அதோட பியூட்டிக்குள்ளேயே அது டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த சம்மரில் இருக்க ஃப்ளார்ஸு அதோட டிஸ்டிலேஷனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா, வின்டர் வரும்போது அது ப்ரிசர்வில் இருந்துச்சுன்னா அந்த சம்மர் வேணால் லாஸ்ட் ஆகலாம், அது வந்து போகலாம். பட் அதோட எசன்ஸை அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே வாழும், அந்த ப்ரிசர்வ் பண்ண சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டு ஒரு வேளை அவரோட பியூட்டியை வேறு யார் கூட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அது மூலயமா அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன் வரும். ஸோ அவரோட பியூட்டி வந்து அவர்கிட்ட லாஸ்ட் ஆனாலுமே அது ப்ரிசர்வ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு போயாச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு பர்சன் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு காட்டியாச்சு. அதை தான் வந்து சிம்பாலிக்காக ஃப்ளார்ஸ் வச்சு சொல்கிறாங்க. சம்மரில் இருக்க ஃப்ளார்ஸ் வந்து அந்த டிஸ்டிலேஷன் ப்ரிசர்வ் பண்ணி இருந்தால் அதோட எசன்ஸ் வந்து இருக்கும், அந்த ஃப்ளார்ஸ் வந்து அழிஞ்சிரும், ஆனால் அதோட எசன்ஸ் வந்து இன்னமும் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த சானட்டை முடிக்கிறாங்க.